ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் எல்லாத்துக்கும் நாங்கள் கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் எங்கள் மாமா இங்கேருந்து என்ன சொன்னாருன்னா, நீங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, ஆனால் இங்கே இது மாப்பிள்ளை வீட்டில் ஏதோ செய்முறைக்கு ஏதோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலை ஆகிட்டு, என்னடா இது இந்த நேரத்தில் கல்யாணம், இன்னும் 1 மணி நேரத்தில் கல்யாணங்கிறப்ப இவங்க இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இதில் குழப்பமா இருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா சொன்னார், இதுமாரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் எல்லா வீடுகள்லேயும் நடக்கிறது தான், அதனால் யாரையும் நம்ம மாற்றிட முடியாது. அவங்க வீட்டில் சரியாக இருந்தாலும் இடையில உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு குழப்ப வேலைகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் அதை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வாழ்க்கையில் கொண்டுட்டு போகிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இதான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நீ அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்காதீங்க. எதுவுமே கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சில விஷயங்களை கவலைகளை மறந்து நம்ம வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டு இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நீ இப்போதைக்கு எதுவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை இப்போதைக்கு நம்ம யோசிச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம எதையும் நம்ம இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். உடனே அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் சரிதான் சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக அவங்க இந்த காரணத்துக்காக தான் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாமே யோசிச்சுக்கிட்டு நம்ம முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோன்னே, அதெல்லாம் சரி தான், இந்த நேரத்துக்கு இதெல்லாம் கரெக்டான வேலை நம்மளுக்கு சொல்லாத விஷயங்களை நம்மளால் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்லறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் எதையுமே நம்ம இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் சரி செஞ்சுக்க முடியாது, சரி செய்ய முடியாது. சில விஷயங்களை நம்மளால் எதுக்குமே இந்த நேரத்துக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒன்றும் ஓவர் கம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த சுச்சுவேஷனை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான் நம்மளுக்கு, இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நம்மளால் இது பண்ண முடியாத காரணங்கள் நிறையாவே நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி சரி அதெல்லாம் இருக்கிற விஷயங்களை எல்லாமே நம்ம இது பண்ணி பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே சரி பண்ண முடியுதா என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தானே அவங்களாம் பேசிக்கிறாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் பேசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே, இருந்தாலும் நம்ம பேசிக்கிற விஷயங்கள் சரியாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளால் அதையும் இதையும் எதுக்காகவும் நம்ம இது பண்ண முடியலைல்ல, அதனால நம்ம எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக தானே இருக்குது அப்படின்னோடனே, கவலைகள் நம்ம படுறது இதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் அதையும் தாண்டி நம்மளுக்கு அந்த நேரத்தில் எதுக்குமே இந்த நேரம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோத்தையுமே நம்ம சமாளிக்க முடியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா, அதெல்லாம் கரெக்டு தான், நான் எதுக்கும் இது பண்ண விரும்பலை, எதையும் காரணத்தோடு நான் சொல்ல விரும்பலை பண்ணலை, அதனால் எதுக்குமே இப்போதைக்கு நம்ம அதுக்காக இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்து இது பண்ணிக்குவோம், அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்காக நாங்கள் எதையும் சில விஷயங்களை நாங்கள் இது பண்ண முடியாது, சில விஷயங்கள் கொஞ்சம் இது பண்ணுற டயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மை தான்